ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி தோசை செய்ய போகிறோம். இதுக்கு 2 தக்காளி, ஸ்மால் சைஸாக சின்ன பீஸாக இஞ்சி, பூண்டு பல் தோல் உரித்து எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா 3 எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு அரை கப் ரவா, 1/4 கப் அதே கப்பால் அரிசி மாவு அளந்துக்கிறேன். ஒரு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு தண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ தண்ணி பத்தலன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கலாம். இப்போ இதோட கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன். அப்போ தான் கிறிஸ்பியாக கொஞ்சம் ரோஸ்ட்டாக வருன்றதுக்காக. இப்போ ரெடி பண்ணியாச்சு கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் டொமேட்டோ தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.